ஸ்ரீலங்கா ராணுவ படைத்தரப்புகளால் சர்வதேச நியமங்களுக்கு முரணாக இனப்படுகொலை செய்யப்பட்ட நம்முயிர் தமிழ் மக்களை நினைவு கூறும் இன்றைய இந்த நாளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமிழின படுகொலை நினைவு தூவிக்கு முன்னால் நாங்கள் அனைவரும் உணர்வுடன் அணிதிரண்டிருக்கிறோம். இன்னும் சரியாக 3 நிமிடங்களில் மணியோசை ஒலிக்கவிடப்படும். அனைத்து மாணவர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள் ஊழியர்கள் அனைவரையும் அஞ்சலிப்பதற்கு தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்படிதான் கொஞ்சம் நன்றி. அடுத்ததாக மலரஞ்சலிகளை முள்ளிவாய்க்கால் தூவிகள் பிரதான வாயிலூடாக சென்று அஞ்சலிக்குமாறு மாணவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே வருங்க இப்படி வாராக்கள் அப்படியே வெளியே விடாங்க. Gracias.
மலரஞ்சலிகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் கல்வி பரிமாறும் நிகழ்வு முள்ளிவாய்க்கால் நினைவு பூமிக்கு முன்னால் இடம்பெறும். மாணவர்கள் அனைவரையும் காத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
முள்ளிவாய்க்கால் யுத்தத்திலே படுகொலை செய்யப்பட்ட பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அந்த ஆத்மாக்களை வணங்கி 2006ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 8ஆம் தேதி ஆரம்பித்த யுத்தமானது 2009ஆம் ஆண்டு ஆவணி மாதம் மே மாதம் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்காலில் நிறைவு பெற்றது. இந்த 3 வருட யுத்த காலத்திலே பல லட்சக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். குறிப்பாக 2009ஆம் ஆண்டு மே மாதம் இடம்பெற்ற இறுதி யுத்தத்திலே கடைசி வாரம் மட்டும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த முள்ளிவாய்க்கால் படுகொலைகள் இடம்பெற்று 15 வருட நிறைவை நாங்கள் இப்போது அந்த நினைவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த லட்சக்கணக்காக கொல்லப்பட்ட மக்களுக்கு இந்த சர்வதேசம் எந்த ஒரு நீதி விசாரணைகளை உரிய முறையில் மேற்கொள்ளவில்லை. மட்டுமல்லாது இலங்கை அரசாங்கம் கூட இது உரிய தீர்வுகளை இந்த மக்களுக்கு வழங்கவில்லை. முக்கியமாக நாங்கள் சர்வதேசத்தை நம்பியிருந்தோம். சர்வதேச விசாரணைகள் ஏனைய நாடுகளில் இடம்பெற்ற யுத்த நடவடிக்கையில் மிக விரைவாக மேற்கொள்ளப்பட்ட சர்வதேச விசாரணை, முக்கியமாக ரஷ்யாவிலே செச்சனியா குடியரசிலே அங்கே பொஸ்னியா மக்கள் படுகொலை செய்யப்பட்டதுக்காக செச்சனிய ஜனாதிபதி மிக விரைவாக சர்வதேச நீதிமன்றத்தால் விசாரணை செய்யப்பட்டு அவர்களே இரும்பு கதிரையிலே எலக்ட்ரிக் ஷாக் என்று சொல்வார்கள், மின்சாரம் பாய்ச்சி அவர் கொல்லப்பட்டார். ஆனால் கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக யுத்தம் நிறைவடைந்து எங்களுடைய மக்களுக்கு, படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு நீதி அநியாயமான முறை யுத்தத்தில் எந்த விதத்திலையும் தொடர்படாத, எந்த விதத்திலையும் சம்பந்தப்படாத அப்பாவி பொதுமக்கள் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள், கிட்டத்தட்ட 1,40,000 மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இதுவரையும் சர்வதேச மன்னிப்புச்சாலோ அல்லது சர்வதேச நீதிமன்றாலோ அல்லது ஐநா சபையாலோ அல்லது சர்வதேச நாடுகளாலோ எந்த ஒரு தீர்வுகளை முன்வைக்கவில்லை. அதே நேரத்தில் இலங்கை அரசாங்கம் உளவு விசாரணை, நல்லிணக்க விடயங்களை கையாண்டு இந்த நடவடிக்கைகளை செயற்படுத்துவதாக சர்வதேசத்தை ஏமாற்றி கொண்டு இருப்பது உண்மையிலே கண்டிக்கத்தக்க விஷயம். அது மட்டுமல்ல, உண்மையிலே நாங்கள் கடந்த 15 வருடங்களாக இந்த படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கான நீதி விசாரணைகள் அல்லது நீதி விசாரணைகளை நடத்துவது சம்பந்தமாக
எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளும் ஒரு அசண்டை இனமாக நடந்து கொண்டிருப்பதும் அந்த வருடத்தில் ஒரு முறை அந்த சர்வதேச மன்னிப்பிச்சாயினுடைய கூட்டங்களுக்கு சென்று அழுத்தங்களுக்கு கொடுப்பதும் ஏனைய நாட்களில் அரசுடன் ஒத்துப்போகின்ற செயற்பாடை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. உண்மையிலே அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட மக்கள் நீதி விசாரணைகளை பெற்றுத் தருவதற்கு எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள், முக்கியமாக இந்த பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற பிரதிநிதிகள் கூட எந்த ஒரு நடவடிக்கைகளையும் உரிய முறையிலே ஒரு இறுக்கமான முறையிலே மேற்கொள்ளாது இந்த படுகொலையிலே தங்களுடைய பெற்றோர்களை, பிள்ளைகளை, சகோதரர்களை இழந்தவர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை அளிக்கின்றது. முக்கியமாக உண்மையிலே எங்களுடைய தமிழர் தரப்பு வந்து உருப்படியான தீர்வுகளை, நான் நினைக்கின்ற இந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை சம்பந்தப்பட்ட விசாரணை சம்பந்தமான ஒரு தீர்க்கமான தீர்வுகளை இங்கே பல கட்சிகள் எங்கள் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பல கட்சிகள் இந்த பாராளுமன்றத்தில் அங்கு வைக்கிறார்கள். ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு கோணத்தில் இருந்து ஒரு சரியான ஒரு விசாரணை பொறிமுறையை அவர்கள் சரியான முறையிலே அவர்கள் வழங்கப்படுத்துகின்றார்களே. எங்களுடைய தமிழ் தரப்பாக இருக்கின்ற கட்சிகள் ஆரம்பத்திலே உலக விசாரணைகளுக்கு ஏற்றுக்கொண்டார்கள். தற்போது உலக விசாரணைகள் நம்பிக்கையில் என்ற அந்த கருத்தை தற்போது குறித்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வெளியிட்டிருக்கின்றார். உண்மையிலேயே ஒரு பித்தலாட்ட நிகழ்ச்சிகளை எங்களுடைய தமிழர்களுடைய பிரதிநிதிகளும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சர்வதேசத்தை மட்டுமல்ல, இலங்கை அரசாங்கம் மட்டுமில்லை, எங்களுக்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு எங்களுடைய பிரதிநிதிகளும் வந்து சரியான ஒரு ஆக்கப்பூர்வமான செயற்பாட்டை அவர் முன்னெடுக்கிறார்கள். உண்மையிலேயே எங்களுடைய அனைத்து பிரதிநிதிகளும் ஒருமித்த கருத்திலே இந்த நீதி விசாரணை சம்பந்தமாக ஒருமித்த தீர்மானங்களை எடுத்து அதனை சர்வதேசத்துக்கு அழுத்தம் கொடுத்து உண்மையிலே வந்து எங்களுடைய உலக விசாரணை பொறுமுறையில் வந்து எங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் நாங்கள் கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னால் படுகொலை செய்யப்பட்ட அரசாங்கத்திடமே அவர்களுடைய அந்த படுகொலை நடவடிக்கையில் ஈடுபட்ட இராணுவத்தினரை விசாரிப்பதற்கான ஒரு அதிகாரத்தை கொடுப்பதே இந்த வகையிலே ஒரு சரியான தீர்வை, ஒரு சரியான நீதியான விசாரணை அமையும் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவே இந்த விசாரணைகள் இன்னும் காலதாமதப்படுத்தாது, இழுத்தடிக்காது சர்வதேச நாடுகள், சர்வதேச மன்னிப்பு சபை உடனடியாக இந்த நீதி விசாரணைகளை மேற்கொண்டு எதிர்வரும் ஆண்டுகளிலே இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அந்த இழப்புகளை சந்தித்த மக்களுக்கு உரிய தீர்வுகளை வழங்க வேண்டும் என இந்த நாளிலே நாங்கள் பல்கலைக்கழக சமூகன் சார்பிலே கேட்டுக்கொண்டு இதை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.